இந்த அம்மா இங்க மாட்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல குழந்தை கத்துற மாதிரி சவுண்ட் கேட்கவும் அந்த மாடு அங்கிருந்து ஓடிடுது. சோ அப்பதான் அந்த அம்மா அந்த சவுண்ட் அங்க இருக்க ஒரு தென்னை மரத்து மேல இருந்து வரத நோட் பண்றாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவருமே வந்து பார்த்துட்டு எந்த சவுண்ட் கேட்கறதுனால அவரோட ஒய்ஃபை திரும்ப கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப நைட் அவர் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் கட் ஆகி மறுபடியும் அந்த குழந்தை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவருமே பயந்து போய் அவரோட அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லி 4 பேர் சேர்ந்து அந்த மரத்துக்கிட்ட போய் பாக்குறாங்க. இப்ப இவங்களுக்குமே அந்த குழந்தை கத்துற மாதிரி மறுபடியும் சவுண்ட் கேக்குது. அவரோட அண்ணன் இப்ப எதுவும் பண்ண வேணாம், காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. இப்ப நைட் அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ராட்சச அவங்க குழந்தைய கொல்ல வர மாதிரி கனவு கண்டு திடீர்னு எந்திரிக்கிறாங்க. அந்த அம்மாவோட ஹஸ்பண்டுமே எந்திரிச்சு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. பட் நாள் காலையில அந்த ஊரோட தலைவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவருமே அந்த அரக்கவன் பொண்ணை பழி கேட்கறான்னு சொல்லி கேரளால இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணி அந்த பொண்ணுக்கு பதிலா ஒரு தென்னங்கண்ணை அந்த அரக்கனுக்கு பலியா கொடுக்குறாங்க. இப்ப பூஜையுமே நல்லபடியா முடிஞ்சு அவங்களோட ஃபேமிலியுமே அந்த அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குறாங்க. பட் நாள் காலையில அந்த அம்மா மாட்டுக்கு புல் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப தென்னை மரம் ஏற ஒருத்தர் அந்த மரத்துல ஏறாரு. இப்ப இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வெளியே வந்து ஒரு தடுக்கிறதுக்குள்ள ஒரு மரத்துல ஏறி கீழே இறங்கிடுறாரு. அந்த குழந்தை கத்துற சவுண்ட் அவரோட பக்கத்துலயே கேக்குது. அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கினவரு ஒரு போன் எடுத்து ஒரு பட்டன் அமுக்குனதுமே அந்த கத்துற சத்தம் ஆஃப் ஆயிருது. அப்பதான் தெரிய வருது அது அவரோட போன் ரிங் டோன்னு. ஆக்சுவலா அந்த மரம் ஏறவர் அவரோட போன் அந்த மரத்துலயே மிஸ் பண்ணிருக்காரு. இந்த ஷார்ட் பிலிம் பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.